அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். தயிர் பலருக்கும் பிடித்த ஒரு பிரியமான உணவு. சிலருக்கு மட்டும் அதனுடைய வாசனை பிடிக்காது. இந்த தயிர் சாப்பிட்டா உடலுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு எல்லோருக்குமே தெரியும். ஆனால் என்னென்ன நல்லது, இந்த தயிரை சாப்பிட்டா என்ன மாதிரியான நோய்களிலிருந்து நாம் விடுபடலாம், இந்த தயிரில் இருக்கக்கூடிய பல்வேறு சத்துக்கள் என்ன? நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. தயிரை சாப்பிடுவதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், தயிரில் இருக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தயிர் ரொம்ப ஆரோக்கியமான சுவையான ஒரு உணவு, பால்லேருந்து கிடைக்கக்கூடியது. இந்த தயிரை நம்ம தினமும் சாப்பிட்லாம், எல்லா சீசன்லேயும் சாப்பிட்லாம். ஆனால் ஒரு சிலருக்கு ஜலதோஷம் வரும். ஆனால் பொதுவாகவே தயிர் எல்லா சீசன்லையும் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு தான். தயிர் சாப்பிடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய 10 விதமான நன்மைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். முதல் நன்மையாக, செரிமானத்துக்கு மிகவும் நல்லது. தயிரில் நம்ம குடலில் வாழக்கூடிய பாக்டீரியாவுக்கு சிறந்த ஒரு உணவாக இருக்குது. அதாவது தயிரானது ப்ரோபயாட்டிக் எனப்படக்கூடிய நல்ல பாக்டீரியாவுக்கு சிறந்த உணவாக விளங்குது. இதனால் நம்மளுடைய செரிமான மண்டலத்தை சீராக இயங்க உதவியாக இருக்குது. இதனால் அஜீரணம், மலச்சிக்கல் போன்ற எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஒரு சில ரசம் சாப்பிட்டா செரிமானம் ஆகும், ஜீரணமாகும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? அதே மாதிரி தயிர் சாப்பிட்டாலும் செரிமான பிரச்சனை முற்றிலுமாக குணமாகும், செரிமானம் நல்லபடியாக ஆகும். இரண்டாவது நன்மையாக, தயிரில் இருக்கக்கூடிய வைட்டமின்கள் மற்றும் புரத சத்துக்கள் நம் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தரவல்லது. பொதுவாக தயிர் சாப்பிட்டா ஜலதோஷம் வரும், இருமல் வரும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தயிரில் இருக்கக்கூடிய சிறந்த ஊட்டச்சத்துக்கள், புரதம், வைட்டமின்கள் நம் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தரும். அதுவும் குறிப்பாக நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை வலுவாக வைத்திருக்கும். இதனால் தொற்று நோய்களிலிருந்து நமக்கு பரிபூர்ணமாக விடுதலை கிடைக்கும். மூன்றாவது நன்மையாக, தயிரில் எலும்புக்கு தேவையான கால்சியம் சத்தும் பாஸ்பரஸ் சத்தும் அதிகமாக இருக்குது. இந்த பாஸ்பரஸ் சத்து என்ன பண்ணும் அப்படின்னா, எலும்புக்கு தேவையான கால்சியம் சத்தை நாம் சாப்பிடக்கூடிய உணவிலிருந்து எடுப்பதற்கு உறுதுணையாக இருக்கும். மேலும் தயிரில் கால்சியம் சத்து நிறைந்திருப்பதால் நம்முடைய எலும்புகளுக்கும் பற்களுக்கும் உறுதுணையாக இருக்கும். அதற்கு தேவையான வலிவையும் சத்தையும் இது தரும். பல்வலியால் கஷ்டப்படுறவங்களோ, மூட்டு வலி, கைகால் வலி அப்படின்னு சிரமப்படுறவங்களோ தயிரை தினமும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இடுப்பு வலி, பல்லு வலி, மூட்டு வலி அப்படின்னு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. எலும்புகள் நல்லா உறுதியாக, வலிமையாக, ஆரோக்கியமாக இருக்கும். வளரும் குழந்தைகளும் சரி, வயதானவர்களும் சரி தினமும் தயிர் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா எலும்பு நல்லா உறுதியாக இருக்கும், எலும்பு தேய்மானம் முற்றிலுமாக குறையும். நான்காவது நன்மையாக, உடல் எடை குறைப்பதற்கு இந்த தயிரை பயன்படுத்துவாங்க. தயிரில் உள்ள புரதச்சத்து நீண்ட நேரம் பசி எடுக்காமல் பார்த்து கொள்ளும். இதனால் நாம் அதிகம் உணவு எடுத்துக்கொள்ளாமல் தடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் தயிர் சாப்பாட்டுக்கு உண்டு. நீங்கள் தயிரை உணவாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அடிக்கடி நொறுக்கி தீனி தின்ன மாட்டீங்க, பசி உணர்வு உங்களுக்கு அதிகமாக ஏற்படாது. இதனால் தேவையில்லாமல் உணவை உட்கொள்ளுவதன் மூலம் உடல் பருமனாவதை நீங்கள் தடுக்கலாம். தேவையான நேரத்தில் சரியான காலகட்டத்தில் நீங்கள் உணவை எடுத்துப்பீங்க. அதனால் உடல் பருமனை நீங்கள் தவிர்க்க முடியும். ஐந்தாவது நன்மையாக, தயிரை நாம் தினமும் சாப்பிடுவதன் மூலம் இரத்த அழுத்தம் கட்டுப்படும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பின் அளவை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் தயிருக்குள்ளது. இரத்த அழுத்தம் கட்டுப்படும் போதும், இரத்த நாளங்களில் படியக்கூடிய கெட்ட கொழுப்பின் அளவு குறையும் போதும் இதயத்துக்கு செல்லக்கூடிய இரத்தங்கள் சீராக இருக்கும். இதனால் இருதயம் சம்பந்தமான வியாதிகள், அபாயங்கள் எதுவும் ஏற்படாது. இருதயம் ரொம்ப ஆரோக்கியமாக செயல்படும். ஆறாவது நன்மையாக, தயிரில் இருக்கக்கூடிய லாக்டிக் அமிலம் இது சருமத்திற்கு பொலிவை தரும். சருமத்தை ஈரப்பதத்துடன் வைத்திருக்க உறுதுணையாக இருக்கும். நல்ல பொலிவான சருமமும் நல்ல க்ளீனான ஸ்கின்னும் தேவை அப்படின்னா தினமும் நீங்கள் தயிர் சாப்பிட்ணும். அப்படி தயிர் சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா பளபளப்பாக, க்ளீனாக, எந்த முகப்பொருவும் இல்லாமல், எந்த தழும்பும் இல்லாமல் ரொம்ப அழகாக பிரகாசமாக இருப்பீங்க. ஏழாவது நன்மையாக, ஏதாவது ஒரு விஷயத்தை திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க, மனம் அமைதி இல்லாமல் இருக்கக்கூடியவங்க, ரொம்ப கவலையாக இருக்கக்கூடிய நபர்கள் தயிரை தினமும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த தயிரில் இருக்கக்கூடிய ப்ரோபயாட்டிக் மன அமைதிக்கு உதவும் நரம்பியல் கடத்திகளை மேம்படுத்துகிறது. இதனால் மன அமைதி ஏற்படும், பதட்டம் குறையும், கவலைகள் குறையும். தினமும் தயிர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிம்மதியான ஒரு ஹாப்பியான சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு ஃபீலிங் நிறைவாக இருக்கும். எட்டாவது நன்மையாக, தினமும் ஜிம்முக்கு போகிறவங்க, பாடி வெயிட் பண்ணுறவங்க, இல்லை பாடி பில்ட் பண்ணுறவங்க தினமும் தயிர் எடுத்துக்கணும்.
தயிரில் அதிகமாக புரதம் இருக்குது. இதனால் உடற்பயிற்சி செய்பவர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். இது தசையின் வளர்ச்சிக்கு மற்றும் தசைக்கு தேவையான வலிமையை இது தருகிறது. அதனால் தயிர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தசைக்கு தேவையான வலிமையும் உறுதியும் இது அதிகமாக தரும். 9வது நன்மையாக, சர்க்கரை வியாதி உள்ளவங்க தயிர் எடுத்துக்கலாம். தயிரில் இருக்கக்கூடிய சத்துக்களானது இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது. இரத்தத்தில் சர்க்கரை சீக்கிரம் சேருவதை இது குறைக்கிறது. இதனால் இரத்தத்தில் சர்க்கரை அளவு கட்டுப்படுத்தப்படுகிறது. மேலும் சர்க்கரை சேர்க்காம தயிர் சாப்பிடுவது சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு மிகவும் நல்லது. 10வது நன்மையாக, உடலுடைய வெப்பத்தை சீராக வைத்திருக்கக்கூடிய ஆற்றல் தயிருக்கு உண்டு. கோடை காலத்தில் நம்ம தயிர் சாப்பிடுவதன் மூலம் உடல் வெப்பத்தை குறைக்க முடியும். உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவும். இந்த 10 விதமான நன்மைகளும் தயிர் சாப்பிடுவதன் மூலம் நமக்கு கிடைக்கும். இந்த தயிரை நீங்கள் உணவில் கலந்து சாப்பிட்லாம், லெசியாக சாப்பிட்லாம், இதுபோல் பல்வேறு விதமான வகையில் சாப்பிட்லாம். தயிர் வடையாக சாப்பிட்லாம். இந்த தயிர் சாப்பிடுவது மூலம் இந்த அளவுக்கு நன்மைகள் இருக்குது இல்லையா? 100 கிராம் தயிரில் என்ன மாதிரியான சத்துக்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 100 கிராம் தயிர் எடுத்து நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா இதில் கலோரிஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 59லிருந்து 65 கிலோ கலோரிகள் உள்ளது. புரதம் பார்த்தீங்கன்னா 3.5 கிராம் இருக்குது. கார்போஹைட்ரேட் 4.7 கிராம் இருக்குது. கொழுப்பு 3.3 கிராம் இருக்குது. கால்சியம் பார்த்தீங்கன்னா 110 மில்லிகிராம் இருக்குது. பாஸ்பரஸ் 170 மில்லிகிராம் இருக்குது. பொட்டாசியம் 150 மில்லிகிராம் இருக்குது. வைட்டமின் B12 சுமார் 0.4 மைக்ரோகிராம் இருக்குது. வைட்டமின் B2 பார்த்தீங்கன்னா சுமார் 0.18 மில்லிகிராம் இருக்குது. இந்த அளவுக்கு சத்துக்களும் இந்த அளவுக்கு நன்மைகளும் தரக்கூடிய தயிரை நம்ம தினமும் எடுத்துக்கணும். பல பேருக்கு தயிர் ஒரு சிறந்த உணவாக இருக்கும். இந்த தயிரை உணவில் நேரடியாக போட்டு சாப்பிடுவாங்க, லெசியாக சாப்பிடுவாங்க, தயிர் வடையாக சாப்பிடுவாங்க, வெங்காயத்தில் தயிரை மிக்ஸ் பண்ணி வெங்காய பிச்சடியாக சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு பல்வேறு வகையில் இந்த தயிரை நம்ம உணவுக்கு பயன்படுத்தலாம். தயிரை உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பழக்கமானது பண்டைய காலத்திலிருந்தே நம்ம பயன்படுத்திட்டு வரோம். தயிரானது குழந்தைகள் முதல் பெரியவர் வரைக்கும் சாப்பிடலாம். எளிதில் செரிமானமாகும். உடலுக்கு பல்வேறு சத்துக்கள் தரக்கூடியது. பல்வேறு விதமான வியாதிகளை குணப்படுத்தக்கூடியது. மிகவும் சுவையானதுமாக கருதப்படுது. மேலும் தயிரானது பாலிலிருந்து எடுக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். இந்து சாஸ்திரத்தில் பசுவானது தெய்வமாகவும் காமதேனுவாகவும் போற்றி வணங்குகிறோம். இந்த அளவுக்கு நன்மை தரக்கூடிய பாலிலிருந்து கிடைக்கக்கூடிய தயிரையும் பாலையும் தரக்கூடிய பசுமாடை ரொம்ப கவனமாக ரொம்ப பொறுப்பாக நம்ம பேணி காத்து வளர்க்க வேண்டும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தயிரை பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.